உன் வாழ்க்கை சிறந்திருக்கும். உன் வாழ்க்கை ஆனந்த களிப்பாய் மாறும்படி கர்த்தர் கிரியைகளை செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து சொல்லலாமா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும், மகிமையில் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. சொல்லுங்க எல்லாரும். நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழைய நாவல் என்று தீர்த்திடுமோ. ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழைய நாவல் என்று தீர்த்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, துடைக்கிறாரோ. அவளை எங்கிடுதே எனதுள்ளமே, அவளை எங்கிடுதே எனதுள்ளமே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா விசுவாசம் உள்ள இருதயத்தோடு கரங்களை தட்டி இந்த பாடலின் வரிகளை பாடின ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பாராக. உங்க சரீரங்கள் இருக்கிற பலவீனங்கள் இருந்து கர்த்தர் விடுதலை தருவாராக. உங்க வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கட்டளையிடுவாராக. கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து அதற்கு கீழ்ப்படுகிற மக்களை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த விசுவாச அளவின்படி உங்க வாழ்க்கை கனப்படுத்தப்படுவதாக என்று சொல்லி கர்த்தருடைய பலிபீடத்தில் நின்று கொண்டு உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையின் காரியங்கள் செழித்திருக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா.